64 அடிச்சு பறக்க விட்டுட்டு கடைசியில பார்த்தா தலைவர் 100 அடிப்பான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஏற்கனவே மேட்ச் 100 அடிச்சிட்டாப்புல, அட்லீஸ்ட் ஒரு 50 அடிப்பாப்புல சேட்டா, அதுக்கு மேலே ஸ்கோர் போகாதுன்னு அப்படி நினச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து மூஞ்சில கையை பிடிச்சிற மாதிரி நேற்று 100 எவெல்லாம் வந்து சேட்டா இதோட சிஎஸ்கே டீமுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எவெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணோம்னா அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க சேட்டாவை பார்த்து. ஏன்னா அந்த அளவு சேட்டா வந்து கம்பேக் கொடுத்துட்டே இருக்கான். பால் பார்த்து சுத்துறோம், மேக்ஸிமம் 6 அடிக்கிறோம், தட்டுறோம் தூக்குறோம். நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆள் ஸ்கோர் மட்டுமே 52 பாலுக்கு 102 ரன்னு, நாட் அவுட். அதுவும் சரியான அடி பொழந்துட்டாப்புல சேட்டா. சேட்டை அடிக்காம போதுனால மொத்த ஸ்கோர் 208 வந்து கண்டிப்பா வந்து மும்பைட்ட கொடுத்துருக்க முடியாது. ஒரு ஆள் மட்டுமே வந்து 102 ரன் அடிச்சிருக்காப்புல, வெறும் 52 பால்ல, அதுவும் நாட் அவுட். அப்புறம் பார்த்தா பங்காளி உள்ள இறங்குறாங்க, ஐயா கண்டிப்பா அடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து போன மேட்ச்லயே வந்து திலக் வர்மா விட்டு விளாசினாப்புல 10 பால்ல வந்து வெறும் 7 ரன் தான் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவோம். பார்த்தா நம்ம தினேஷ் மல்வார் டக் அவுட். பார்த்தா நம்ம சூரியகுமார் யாதவ் உள்ள வருவாப்ல, அவனாவது அடிச்சிருவான் போல் இருக்கு. அப்ப 30 பாலுக்கு வந்து வெறும் 36 ரன் மட்டும் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவாப்ல. யார் பவுலிங் பார்த்தா ஜேம்ஸ் வார்டன் போன திலக் வந்து ஒரு மேனேஜ் பண்ணி அடிச்சுட்டே வராப்புல. கடைசியில பார்த்தா 2 சண்டை கொடுக்குறாங்க. ஆஹா, திலக் வந்து ஏதோ உரண்டியலுக்கு ஆரம்பிச்சிட்டாப்புல. அடுத்த ஒரு போறதுக்கு அகிலூஷன் வராரு. வந்து அடுத்த செகண்ட் திலக் வர்மாவை தூக்கி தூக்கணுமே மூஞ்சி ரியாக்ஷன் அப்படி 100 அமத்து போடுறாப்புல. ஹர்திக் பாண்டியாவை கிட்ட தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த மேட்சை பார்த்து எல்லாமே சாக்காய் கொண்டாங்களாம். ஏன் ஸ்டேடியத்துல வேலை பார்க்கறவங்க கூட வேலை பார்க்காம வந்து சாக்காய் அப்படி நின்ட்டாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சா மேட்ச் நேத்து. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. பார்த்தா ஜெயிக்கிற வாய்ப்புன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாகி போச்சு யாருக்கு, நம்ம பங்காளிக்கு. காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம டீமோட பவுலர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாங்க. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. சிஎஸ்கே பேர் போன அந்த ஓஜி ஸ்பின்னை வந்து ஞாபகப்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்பின்னா போட்டு தெறிக்க விட்டாங்க. ஒரு பால் கூட மும்பையால தொட முடியல. பங்காளி சண்டை வந்தாலுமே ஆண்ட பரம்பரை வந்து சிஎஸ்கே மும்பை மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. போன மேட்ச்ல வந்து நம்ம ஓஜி எம்ஐ பார்த்தோம், இந்த தடவை வந்து ஓஜி சிஎஸ்கே பாக்குறோம். இதே வந்து தொடருமா இல்ல தொடராதா? சூப்பரா